இது என்னடா லோகிக்கு வந்த சோதனை மாதிரி லோகிக்கு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. லியோ படத்தில் ஆண்டனி தாஸ் கேரக்டரில் நம்ம சஞ்சய் தத் நடிச்சிருப்பாரு. லியோ படம்னா வெளியான பிறகு ஒரு இன்டர்வியூவில் நம்ம சஞ்சய் தத் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. லோகேஷ் கனகராஜுக்கு வந்து என்ன ஒழுங்காக பயன்படுத்த தெரியல, லியோ படத்தில் எனக்கு ஒரு வீக்கான கேரக்டர் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இது ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கூலி படத்தில் நம்ம அமெரிக்கான ஒரு கேமரா ரோல் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த கேமரா ரோலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புனா வந்துட்டு இருந்துச்சு. நேற்று அமெரிக்கான ஒரு பேப்பரில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. கூலி வாஸ் எ பிக் மிஸ்டேக் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எதற்கு சொன்னாங்கன்னா வந்து அமெரிக்கான் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஆடியன்ஸ் ஒரு பயங்கரமாக எதிர்பார்ப்பில் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கேமியோ பண்ணக்குள்ள வந்து போன மாதிரி ஒரு காட்சி இருந்ததுனால வந்து ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம போய் அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்கான் காது படுற மாதிரி போனதுனால அமெரிக்கான் நேற்று போட்டு உடச்சிட்டாரு எல்லாத்தையும். அதில் முக்கியமாக சொன்ன வேர்டு என்னன்னா வந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கேமியோன்னு சொல்லிட்டு வரக்குள்ள வந்து அது எந்த படமாக இருந்தாலும் சரி, அது எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் கேமியோட கதாபாத்திரத்தை கேட்டுட்டு நான் அப்புறம் தான் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போனா மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் திமிரனா அடக்கிட்டு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படம் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நம்ம சில படங்கள்லாம் எதிர்பார்ப்போம் அந்த படத்தில் பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பார்ட் 2 வராது. சில படம் நம்ம எதிர்கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த படத்தில் பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த படத்தில் பார்ட் 2 வந்துடும். அந்த விதத்தில் கும்கி படத்தில் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கும்கி படத்தில் பார்ட் 2 அந்த டைமில் பெரிய ஹிட்னே சொல்லி ஆகணும். அந்த படத்தில் ஸ்வைன் ஒரு சாங் இருந்துச்சு, அதனால ஒரு பயங்கரமாக ஹிட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வைப் கொடுத்துருந்துச்சு. அதனால் மெயினில் வச்சுக்கிட்டு டேரக்டர் பார்ட் 2 எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காரு போல. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மாற்று கருத்துனா, கும்கி பார்ட் 1 நடிச்ச ஹீரோ விக்ரம் பிரபு இந்த படத்தில் நடிக்கல. இதுலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சிங்களேன், சந்திரமுகி படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாரு. அதே சந்திரமுகி 2ல ராகவராஜன் நடிச்சிருந்தாரு, சூப்பர் ஸ்டார் நடிக்கல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருந்தாரு, செகண்ட் பார்ட்டில் விக்ரம் பிரபு நடிக்கல. அதுக்கு பதிலாக யார் நடிக்கிறாங்கன்னு தெரியல, பட் டேரக்டர் பேர் தான் போட்டிருக்கு. பட் இது கொஞ்சம் கன்ஃபார்ம் போட்டு நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கும்கி 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம ஜனநாயகன் விசஸ் பராசக்தின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருப்போம். அந்த வீடியோ போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பராசக்தி ஜனநாயகன் கூட கிளாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருந்துச்சு. அப்படி கிளாஸ் ஆனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாருக்கு அதிகமான லாபம் வரும்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் தெளிவா பேசியிருப்போம். சாரி, தெளிவா பேசியிருப்பேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அரைக்குறையா பேசியிருப்பேன். இப்போ என்ன அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குன்னா வந்து ஜனவரி 14 பராசக்தி படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9 ஜனநாயகன் வருது, ஜனவரி 14 தான் பராசக்தி வருது. இப்படி தான் ஒரு கிளாசிக்குள்ள தான் வரும். கண்டிப்பா ஒரு சைகை இருக்குன்னே சொல்லி ஆகணும், ஒரு வெறித்தனமான கிளாஸ் இருக்குன்னே சொல்லி ஆகணும். பராசக்திக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஜனநாயகனுக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பாப்போம் இப்படி வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்க்க போறது STR 49. இந்த படத்துக்கான ப்ரோமோனா ரிலீஸ் பண்ணி ஒரு கலக்கிட்டாங்க. ப்ரோமோல பெருசா எதிர்பார்க்குற மாதிரி எது இல்ல, கட்டியும் எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதுக்கு மெயின் காரணம் வெற்றிமாறனை தாண்டி வட சென்னை வேர்ல்டுக்குள்ள இந்த படம் வரப்போகுதுன்னு சொன்னதான் ஒரு மிகப்பெரிய காரணமா பேசப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி அதில் ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லுவா, அதாவது வட சென்னை படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் தான் நடிக்க வேண்டியது. நம்ம அப்ப சிம்பு அவர்கள் நடிக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் தனுஷை வச்சு எடுக்க ஆரம்பிச்சார் வெற்றிமாறன். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிகுந்த ஒரு படமா இந்த படம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ்டர் பீஸான கேங்ஸ்டர் படத்தில் வட சென்னை ஒன்று. அந்த டைம் லைனில் STR 49 கனெக்ட் ஆகுதுனால கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சினிமா ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.